கொடுக்கும்போது கூரையை பிச்சுட்டு கொடுப்பாரு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் யுத்தம் செய். ஸோ டிரெக்டர் மிஷ்கின் வந்து என்னை கூப்பிட்டது வந்து இன்னொரு ரோலுக்காக. அதில் வந்து தட் வாஸ் ஆல்சோ அ குட், வெரி குட் கேரக்டர். பட் அந்த கேரக்டர் இப்போ படத்தில் இல்லை. ஷி வாஸ் அ உமன் ஹூ வுட் ட்ராப் தீஸ் கேர்ள்ஸ், யூனோ. பட் தென் ஷீ ஹேட் அ பேக் ஸ்டோரி. ஷீ ஹேட் ஓர் ஓன் ரீசன்ஸ் டு டூ தட். அந்த மாதிரி பார்த்தா வந்து ஒரு ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஒரு ப்ளீஸிங்கான ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கணும். பட் ஷீ ஷுட் பி டூயிங் சம்திங் விச் யூ கான்ட் இமேஜின். அந்த மாதிரி ஃபேஸ் இருக்கிறது ஒரு ஆண்டியாக இருக்கணும்னு அவர் நினைச்சார் போல இருக்கு. அதனால என்ன கூப்பிட்டாங்க. பட் பேசிட்டே இருக்கும்போது he suddenly said, "Ma'am, why don't you do the other role?" he said. I said, "What is it about? May I know?" கேட்டப்போ he said, "Yeah, before that you tell me மொட்டை அடிச்சுப்பீங்களா?" So I said, "Sir, நான் தெரிஞ்சுக்கலாமா, என்னது ரோல் கொஞ்சம் சொல்லலாமா? Can I get an outline of what it is all about?" So he gave me the outline. I immediately said, I didn't even call up home and ask or nothing. I said, I'll do it. Because I knew that if it's a golden opportunity to prove or to do something different. Forget about proving. Forget about what happens later on. It's an opportunity which I've been waiting for. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். 2 waysல. One is that as an actor, எனக்கு வந்து இட் வாஸ் அ டோட்லி டிஃப்ரெண்ட் ரோல். எனக்கு வந்து வெரி பவர்ஃபுல் ரோல். நிறைய வந்து டயலாக்ஸை விட எக்ஸ்பிரஷன்ஸில், இமோஷன்ஸில் நிறைய இருந்தது. அண்ட் டிரெக்டர் மிஷ்கினோட செட்டில் வந்து தெர் இஸ் நோ உமன், மேன், அந்த லேடி, அந்த மாதிரி ஒரு இதே கிடையாது. யூ டோன்ட் கெட் ப்ரிஃபரன்ஸ், லைக் யூ டோன்ட் கெட் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பிகாஸ் யூ ஆர் அ லேடி அண்ட் யூ டோன்ட் கெட் செகண்டரி ட்ரீட்மெண்ட் பிகாஸ் யூ ஆர் அ லேடி. அங்கே ஹையரார்கி அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, ஒன்றுமே கிடையாது. யூ ஜஸ்ட் அன் ஆக்டர் அண்ட் ஐ என்ஜாய்ட் பீயிங் தட் வே. And there were scenes where I had to carry the girl and walk. And director Mishkin oda shots வந்து அவர் வந்து அவர் பாட்ல ஷாட் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பார். அவர் கட் சொல்லும் போது தான் ஷார்ட் கட் ஆகும், அது வேற போயிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் யூனோ ஐ ஜஸ்ட் ஹேட் டு டேக் ஹர் அண்ட் வாக். I can't even say, oh, I can't carry, அந்த மாதிரி இல்லை, நீங்கள் தூக்குவீங்களா மேம்னு கூட ஒரு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கூட கேட்கல. So that was all very nice and there were very powerful scenes which you know we enjoyed. I didn't do any rehearsals because the director wanted every shot to be spontaneous. So the other actors did lot of rehearsals because it called for it. And the fight sequence எல்லாம் choreograph பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அதுக்கு வந்து கொஞ்சம் ரிஹர்சல்ஸ் தேவைப்பட்டது. என்னோட கேரக்டர் வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்கணுங்கிறதுக்காக he didn't do that and I enjoyed every bit of it and enjoyed the way he was making his film. So intuitive. The shots எல்லாம் வந்து கிராமர் இதெல்லாம் கவலையே படுறது கிடையாது, அவர் வைக்கிறது தான் ஷார்ட். அது வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் because as an aspiring director it actually exposed me to a new approach to filmmaking. You know, of course I have worked with Mr. Gautam Menon and Mr. Mani Ratnam. Even if for a short while, even for just a film, I enjoyed working with such ace directors. And Mishkin's film I thoroughly enjoyed and I would say it has taken me much ahead. You know, I feel I have really matured. You know, not that இதுக்கு முன்னாடி படங்கள்லாம் சின்ன சின்ன ரோலாக இருந்தால் கூட I don't discount them because அதில் கிடைச்ச கான்ஃபிடென்ஸும் அதில் கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தான் எனக்கு இது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடிஞ்சது. ஸோ யுத்தம் ஷே வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நாம் வாழும் உலகம் எவ்வளவு தூரம் பாதுகாப்பானது, வெளியில் செல்லும் உங்கள் பெண் பத்திரமாக வீடு திரும்புவாள் என்று உத்தரவாதம் இருக்கிறதா? நீதி, நேர்மை இவைகளை இன்னமும் நம்ப முடிகிறதா? எதுவரை ஓடுவீர்கள்? அடித்தால் திருப்பி அடிக்க வேண்டாமா? யுத்தம் செய், நீ யுத்தம் செய். யுத்தம் செய். யுத்தம் செய் பண்ணிட்டு இருக்கும் போதே
see இப்போ வந்து யுத்தம் செய் would be my ஒரு நான் நடிச்சிட்டு இருக்கிற ஒரு 15 ஃபிலிம் 16 ஃபிலிம் ரிலீஸ் ஆயாச்சு. யுத்தம் செய் இஸ் ஐ திங்க் 17th. Okay, but I would have already completed acting in around 25 films. இன்னும் நிறைய ஃபிலிம்ஸ் ரிலீஸ்க்கு இருக்கு. ஸோ நான் வந்து கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபீமேல் கேரக்டர் ஆர்டிஸ்ட்க்கு இவ்வளோதான் ஒரு லிமிட் இருக்கு, அதுக்கு மேலே ஸ்கோப் கிடையாது, அவ்வளோதான். ஸோ அது முதல்லலாம் எனக்கு அது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தது. பிகாஸ் ஆஸ் an entrepreneur, as a business woman, I had never felt that being a woman is a limitation. But after coming into the industry, I really felt so. It was a stark reality. Being a lady, being a character artist, lady character artist, ஒரு மேல் கவுண்டர் பார்ட்டுக்கு இருக்கிறது அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இல்லை ஸ்கோப்போ நமக்கு கிடையாது. Slowly I was getting used to it. But this film was a revelation. This film gave me a totally, it broke all those things which I had conceived earlier. So when I was doing the film, I had a small apprehension. சின்னதா மனசுல இதெல்லாம் கஷ்டப்பட்டு பண்றோம், what if it gets cut in editing? Because it was too good to believe that a character artist could get so much of scope to do. You know, ஒரு சீன்ல வந்து எனக்கு ஒரு பவர்ஃபுல்லா ஒரு இது வந்து it was in my hands. அது வந்து it was too good to believe. But knowing மிஷ்கின் சொல்லிட்டு இருந்தார், நான் வந்து எடிட்டிங் பேப்பர்லயே பண்ணிடுவேன் மேம், அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். வாட் எவர் ஐ டேக் இட் கம்ஸ் ஆன் ஸ்க்ரீன். I know he's such a powerful person. As an individual also is very stubborn that way. But still அந்த too good to believe னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது எனக்கு கொஞ்சம் இருந்தது. So I had prepared myself. I thought, okay, if it gets cut also, no problem. I have got so much of pleasure doing this role. That is reward for me. Actually, I had already prepared myself. But then when I went to the preview theater, I knew that each and every shot was there. And அப்போ கூட என்னோட ஷார்ட்ஸ் எல்லாம் வரும்போது அந்த பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு மொட்டை அடிச்சுட்டு ஐ வாஸ் அ பிட் வரிட். யாராவது ஏதாவது கமெண்ட் அடிச்சிடுவாங்களா, நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் இப்படி பண்ணிப்போம் இல்லையா, அது மாதிரி நான் இப்படி உட்காந்து தான் இப்படி பார்த்துட்டு இருந்தேன். பட் படம் முடிச்சு வெளியில வந்தப்போ கூட people, all the directors, all the actors, they were complimenting. There was so much of response. Appo something he was telling me, illa because these people know me and na motte adichiruken, adanal they are giving me this consideration. So probably not, I shouldn't believe all this appadiye nenichittu irundhen. I was not really prepared to believe it. I don't know why. Then first day of release we went to AVM Rajeshwari. The hall was packed. Maybe ஒரு 5 women தான் இருந்திருப்பாங்க, மற்ற எல்லாம் men. Okay, and நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபியூ ரோஸ்ல உட்காந்துருந்தோம். And I was prepared for the worst. மேபி அந்த கிளைமேக்ஸ் சீன்ஸ்ல அந்த மாதிரி சீன்ஸ்லாம் கமெண்ட் அடிப்பாங்க, விசில் அடிப்பாங்க, என்னவோ நடக்க போறது. ஓகே ஃபைன், எப்படி இது சமாளிக்க போறோம், இப்படி மனசுல ஓடிட்டு இருக்கு, இன்னொரு சினிமா ஓடிட்டு இருக்கு. அங்க போய் உட்காந்து I was in for a shock. I was in for a surprise. Such a pleasant surprise. People started cheering. People clapped. எங்கெல்லாம் clap பண்ணுவாங்க சொன்னாரோ டைரக்டர் மிஷ்கின், அந்த இடத்துல எல்லாம் people clapped. And there were scenes where people got up and clapped. It was such a feeling. I just can't imagine. I enjoyed every bit of it. When we came out, people were just rushing to us and they were congratulating. And யாருன்னு தெரியாத ஆளுங்க வந்து பேசி ரொம்ப இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் still I'm getting calls. 70th day, it's I think the 10th week. But still even today morning I got 2 calls. People when they call up and they talk about the film, they don't let me talk. They do all the talking because they're so influenced by the film. So இந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. Probably I was underestimating the film. என்ன தெரியல. Surprise. There was one person who called up and said, அவர் எனக்கு தெரியாது, he used to follow up all my films. அப்படி ஒவ்வொரு கால் வரும் இல்லையா, வெரைட்டி டைரியில இந்த நம்பர் பார்த்து கூப்பிடுவாங்க. He is a watchman working somewhere. He has got his family. I think his wife is expecting. He called me and said, அம்மா என்னோட குழந்தைக்கு நான் அந்த கேரக்டர் அன்னபூர்ணி நான் பேரு தான் வைக்க போறேன். It's something which you never expect, and not at this time when you have entered so late and you've got an opportunity to do such a role, and that too with such a director. Because and the character, if the shots were not so good,
if the editing was not so good, if the characterization was not so good, it could have slipped. The way it was picturized was fantastic, you know. So that way Yuddham Se was an experience, and I also went to that extent to say, even if I don't do another film, it's okay, I'm happy.